கோழி அனத்தை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நாகூர் நாகப்பட்டினம் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொட்டி தோசைக்கு இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெரிய சட்டியில் எண்ணெயை ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இது நாளத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது நாளே போட்டதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கணும். ஆனியன் லேசாக வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஆனியன் லைட்டாக இது மாதிரி வதங்கி வந்ததுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனியனோட இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆனியனோட சேர்ந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லி புதினாவை சேர்த்துக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா மசைகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். நெக்ஸ்ட்டு கல் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. சிக்கன் மசாலா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன். வீட்டில் அரைச்ச கறி மசாலா 1 டீஸ்பூன். 1/2 லிட்டர் யோகர்ட். நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவும் யோகர்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணணும். மசாலாவை நல்லா சிக்கனோட பரட்டி விடுங்க. சிக்கனை நல்லா மசாலாவோட பரட்டி விட்டதுக்கு அப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும். இது ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் ஆனம் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
திரும்பவும் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கோழியை நல்லா வேக விடணும். 15 மினிட்ஸ் வரைக்கும். ஃபைனலி நம்ம கோழியான ரெடி. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கண்டிப்பாக எங்கள் ஊர் ஸ்டைல் கோழி அன்னத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.